ஆர்த்திக்கு சின்ன வயசுல இருந்தே எதுவும் கிடைக்கல. அவளுக்கு அன்பும் கிடைக்கல, விளையாட்டு சாமானும் கிடைக்கல. ஏன்னா அவ கருப்பா இருந்தா. இன்னொரு பக்கம் அப்பாவோட இன்னொரு தாரத்து பொண்ணு பாயலுக்கு எல்லாம் கிடைச்சது. அவ சிகப்பா இருந்ததுனால அப்பா அம்மா அன்பா பாத்துக்குவாங்க. இன்னைக்கு 2 பேருக்கும் கல்யாணம் இருந்தாலும் பாயலுக்கு 1,00,000 லெஹங்கா கிடைச்சது, ஆர்த்திக்கும் ஒண்ணுமே கிடைக்கல. ஆர்த்தி உட்கார்ந்து யோசிக்கிறா. என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, கல்யாணம் லெஹங்கா இல்ல, என்ன போட்டுக்கிட்டு மண்டபத்துக்கு போவேன்? ஆர்த்தி கிட்ட லெஹங்கா மட்டும் இல்ல, ஒரு நல்ல புடவை கூட இருக்கல. சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு இப்படிதான் நடக்கும். ஆர்த்தியோட அம்மா அவ பிறந்ததும் செத்துட்டாங்க. ஆர்த்தி கருப்பா இருந்தது பார்த்து அப்பா இப்படி சொன்னாரு. அட, பிறக்கும் போதே கருப்பா பிறந்திருக்கா, இவளை எப்படி நான் கரை சேர்க்க போறேன்? ஹரியருக்கு ஆர்த்தி பிடிக்கல. அவருக்கு கருப்பான குழந்தை பிடிக்கல. அதனால ஒரே வாரத்துல இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆர்த்தியோட சித்தி பேரு ரத்னா. ரத்னா ஒரே வருஷத்துல ஒரு சிகப்பான குழந்தைக்கு அம்மாவானாங்க. ஹரிஹர் சந்தோஷத்துக்கு எல்லையே இருக்கல. அட, இது விஷயம். பொண்ணுனா இப்படி இருக்கணும். கருப்பா எப்படிதான் பிறப்பாங்களோ? குழந்தைக்கு பாயல்னு பேரு வச்சாரு. அவளுக்கு அம்மா அப்பா அன்பு கிடைச்சது. ஆனா ஆர்த்திக்கு வெறுப்பு மட்டும்தான் கிடைச்சது. அவ சித்தி அவளுக்கு சொல்வாங்க, உன் மூஞ்ச பார்த்தா எனக்கு பசியே போயிடும், சாப்பிடும் போது என் முன்னாடி வராத. ரத்னா ஹரிஹர் பாயல் ஒரே குடும்பமா உட்கார்ந்து ஒன்னா சாப்பிடுவாங்க. ஆனா ஆர்த்திக்கு அங்க இடம் கிடைக்காது. அவ கிச்சன்ல உட்கார்ந்து சாப்பிடுவா. அதுவும் பழைய சாதம். சாப்பிடும்போது ஆர்த்தி தினமும் அம்மாவை நினைச்சு அழுவா. அம்மா, என்ன உங்க கூட ஏமா கூட்டிட்டு போல? நான் உங்ககிட்டயே வரேம்மா. கடவுளே என்ன கூப்பிட்டுக்குங்க, நான் அம்மா கிட்ட போகணும். அம்மா இல்லாத கருப்பு பொண்ணு. இந்த மாதிரி பொண்ணுங்க தலையெழுத்துல கஷ்டம் துக்கம் வருத்ததான் எழுதியிருக்கோம். இத ஆர்த்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டா. இப்படியே அவ வளர்ந்தா. பாயலுக்கு நிறைய அன்பு கிடைச்சதால அவளுக்கு ரொம்ப திமிரு. இப்படியே 2 பேரும் வளர்ந்துட்டாங்க. 2 பேருக்கு கல்யாண வயசு வந்துடுச்சு. வீட்ல பாயல் கல்யாண பேச்சு ஆரம்பமாச்சு. கண்ணா, உனக்கு கல்யாண வயசு வந்துடுச்சு, நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உனக்கு குழந்தை பிறக்கும். மா, நீங்க வேற. என் பொண்ணு வெக்கப்படுறா. அங்க ஆர்த்தி வந்து சொன்னா, ஆமாப்பா, நீ ரொம்ப அழகா தெரிவ. ஆர்த்திய பார்த்ததும் பாயலுக்கு கோவம் வந்தது. வந்துட்டியா? நாங்க சந்தோஷமா இருந்தா உனக்கு பொறுக்காதே. உன் அசிங்கமான மூஞ்சிய எடுத்துக்கிட்டு வந்துட்டியா? ஆனா தங்கச்சி, நான் என்ன சொல்லிட்டேன்? முதல்ல என்ன தங்கச்சின்னு கூப்பிடாத. நான் உன் தங்கச்சி இல்ல, நீ இந்த வீட்டு வேலைக்காரி. நான் வேலைக்காரிக்கு தங்கச்சி இல்ல. போடி, உள்ள போய் சமையல் பண்ண. சாப்பாடு சொன்னதும் ஞாபகம் வந்தது. பாயல பாக்கறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. ஆர்த்தி, அவங்களுக்கு வகை வகையான உணவை செய்யு. சரிப்பா. ஆர்த்தி அங்கிருந்து போயிட்டா. அடுத்த நாள் பாயல பார்க்க மாப்பிள்ள வந்தாரு. மாப்பிள்ள பேரு ஆலோக். ஆலோக் அவங்க அம்மாவோட வந்திருந்தா. கூட வேலைக்கார ரகு கூட வந்திருந்தா. வந்ததோ ஆலோக் அம்மா ஜானகி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, சமந்தி, நாங்க எங்களோட வேலைக்காரனை கூட்டிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லையே? விஷயம் என்னன்னா, நாங்க அவனை விட்டு எங்கேயும் போக மாட்டோம். அட, இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. வாங்க வாங்க, உள்ள வாங்க. ரகுவோட ஜானகியும் ஆலோக்கும் உள்ள வந்தாங்க. ரகு சின்ன வயசுல இருந்து அவங்க கூட இருக்காரு. ஜானகி ஆலோக் சோஃபால உட்கார்ந்தாங்க. ரத்னா பாயல கூட்டிக்கிட்டு வந்தாங்க. வாவ், பாயல் பார்க்க ரொம்ப அழகா இருக்கா. என்னப்பா, முதல் பார்வையிலேயே பிடிச்சிடுச்சா? அவங்க எல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்ப ஆர்த்தி சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்தா. எடுத்துக்கங்க, உங்களுக்காக சாப்பாடு. சூடா இருக்கும்போதே சாப்பிடுங்க. சம்பந்தி, இது யாரு? இவ எங்க வீட்டு வேலைக்காரி. சரி. என்னம்மா பாயல், உனக்கு சமைக்க வருமா? பாயலுக்கு சமைக்க தெரியாது, அதனால சும்மா இருந்தா. ஜானகி ஆலோக் ஆர்த்தி பண்ண சாப்பாட சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சது. அடேங்கப்பா, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குமா? ஆனா சம்பந்தி, இத உங்க வேலைக்காரி பண்ணிருக்கா. ஆனா நான் உங்க பொண்ணு சமைச்சத சாப்பிடணும். அது என்ன விஷயம்னா, எங்க பொண்ணுக்கு சமைக்க வராது. அப்ப இந்த கல்யாணம் நடக்காது. கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க என்ன சாப்பிடுறது? அப்ப ஹரியருக்கு ஒரு ஐடியா வந்தது. ஏன் நாம ரகுவோட ஆர்த்திய கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது? ஆர்த்தியும் உங்க வீட்டுக்கு வந்துருவா இல்லையா? தினமும் சமையலும் செஞ்சு வைப்பா.
கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. ரகு ஆர்த்தி கிட்ட ஒரு வார்த்தையும் கேட்கல. அரியர் ஒரே கல்லுல 2 மாங்கா அடிச்சாரு. வரதட்சணை இல்லாம ஆர்த்திக்கு கல்யாணம் நடந்திருக்காது. இப்ப ஆர்த்திய கட்டி கொடுக்க நிறைய பணம் செலவு பண்ண அவசியம் இல்ல. கல்யாண நாள் நெருங்கிட்டே இருந்தது. பாயல் 1,00,000 ரூபாய் லெஹங்கா வாங்கிட்டா. ஆர்த்தி சொன்னா, அப்பா எனக்காக நீங்க லெஹங்கா வாங்கலியா? நீ லெஹங்கா போட்டுக்கிட்டு என்ன பண்ண போற? வேலைக்காரிக்கு லெஹங்கா வேணுமா? சிரிச்சுக்கிட்டு யாரோ அவ பேச்ச காதுல போட்டுக்கவே இல்ல. ஆனா ஆர்த்திக்கு தெரியும் கல்யாணம் ஒரு வாட்டி தான் நடக்கும்னு. எனக்கும் லெஹங்கா வேணும். 1000 ரூபாய் லெஹங்கா ஆனாலும் பரவாயில்ல. உனக்காக 1 ரூபா கூட நான் செலவு பண்ண மாட்டேன். எதுக்கு பிறந்தியோ ஒன்னும் தெரியல. நீ ஆப்பிரிக்கா காட்டுல இருந்திருக்கணும். இப்படியே கல்யாண நாள் வந்துடுச்சு. பாயல் லெஹங்கா போட்டுக்கிட்டு ரெடி ஆயிட்டு இருந்தா. ஆனா ஆர்த்தி கிட்ட போட்டுக்க ஒண்ணுமே இருக்கல. அவ அம்மா போட்டோ கிட்ட நின்னு அழுதுகிட்டே இருந்தா. அம்மா, எனக்கு இப்படிதான் கல்யாணம் நடக்கணுமா? லெஹங்கா இல்ல, நல்ல துணியும் இல்ல, ஏன் விட்டுட்டு போனமா? சொல்லுமா சொல்லு. அப்போ திடீரென ஆர்த்திக்கு அவங்க அம்மா குரல் கேட்டது. ஆகாசவாணி கேட்ட மாதிரி. ஆர்த்தி, நான் உங்க அம்மா. நான் உன் பத்தி யோசிச்சே ஆகணும். கட்டிலுக்கு கீழே ஒரு ட்ரங்க் இருக்கு. அதுல என்னோட கல்யாண லெஹங்கா இருக்கு. அதை எடுத்து போட்டுக்கோ. மா, எங்க இருக்குங்கம்மா? உன் இதயத்துல இருக்கேம்மா. இப்ப போய் லெஹங்கா போட்டுக்கோ. ஆர்த்தி பெட்டுக்கு கீழே இருந்த ட்ரங்கை எடுத்து அதுல இருந்த லெஹங்காவை போட்டுக்கிட்டா. போட்டதோ ஒரு அதிசயம் நடந்தது. ஆர்த்தி கருப்புல இருந்து சிகப்பா மாறிட்டா. அவ எவ்வளவு அழகாயிட்டானா அவ கண்ண அவளாலேயே நம்ப முடியல. என்ன, நான் இவ்வளவு அழகா இருக்கானா? எப்படி? இது அம்மாவோட அன்பு கண்ணா. இப்ப போ, கல்யாண மண்டபத்துக்கு போ. கல்யாண மண்டபத்துல ஆலோக் நின்னுட்டு இருந்தா. பக்கத்துல ரகு கூட நின்னுட்டு இருந்தா. பாயல் மண்டபத்துக்கு வந்தா. அதுக்கப்புறம் ஆர்த்தி அங்க வந்தா. ஆர்த்திய பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. என்ன, ஆர்த்தி எப்படி வெள்ளையாயிட்டா? அட, இந்த வேலைக்காரி இவ்ளோ அழகா எப்படி மாறிட்டா? இவ பாயலை விட அழகா இருக்காளே. ஆர்த்தி ரகுவோட கைப்பிடிச்சா. அதுக்கப்புறம் அவ கூட நீளமா சிகப்பா மாறிட்டா. அவ சொன்னா, ஐயா, இது எப்படி நடந்ததுன்னு தெரியல. ஆனா இனிமே நான் உங்க வீட்ல வேலை செய்ய மாட்டேன். ரகுவும் ஆர்த்தி அங்கிருந்து போயிட்டாங்க. அங்கிருந்து போய் கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஜானகி ஆலோக்கு தெரிய வந்தது ஆர்த்தி அரியரோட பொண்ணுன்னு. அப்போ அவங்க கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. பாயல் ஒடிஞ்சு போயிட்டா. அவங்க அம்மாவோட ஆசிர்வாதத்தால ஆர்த்தி ரகுவோட ரொம்ப தூரம் போய் வாழ்க்கை நடத்தினா. அவங்க 2 பேரும் லெஹங்கா பண்ணி விற்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி 2 பேரும் நல்ல வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சாங்க. இங்க பாயல யாரும் கட்டிக்கல. அவ 1,00,000 ரூபாய் லெஹங்காவோட வாழ்க்கையெல்லாம் குமாரியாவே வாழ்றா. நிதி சுனிதி 2 பேரும் ரெட்டை குழந்தைங்க. சின்ன வயசுல இருந்து பாசமா இருப்பாங்க. ஒருத்தரோட ஒருத்தர் இருக்கிறது, விளையாடுறது, பேசுறது, படிக்கிறதுன்னு ஒரே மாதிரி ரெடியாவாங்க. ஒரே மாதிரி இருப்பாங்க. அவங்க 2 பேரையும் பார்த்து சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனா அவங்க 2 பேரால ஸ்கூல்ல பிரச்சனையா இருந்தது. அதனால அவங்களோட டீச்சர் அவங்க பேரண்ட்ஸோட பேசணும்னு நினைச்சாங்க. நிதி, சுனிதி, நாளைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் பத்தி அப்பா அம்மாவுக்கு சொல்லுங்க. ஓகே மேம், சொல்றோம். நிதி சுனிதி ஸ்கூல் கேட்ல இருந்து வெளியே வந்து சுனிதி நிதிக்கு சொல்றா. நிதி, நீ அம்மா அப்பாவுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் பத்தி ஒன்னும் சொல்லாத. எனக்கு தெரியும், மேம் அம்மா அப்பாவுக்கு கிளாஸ மாத்த சொல்வாங்க. ஹா, நீ சரியா சொல்ற. இத பத்தி நான் யோசிக்கல. எங்க கிளாஸ மாத்திட்டாங்கன்னா நாங்க பிரிஞ்சு போயிடுவோம். சரி, நான் அப்பா அம்மாவுக்கு ஒன்னும் சொல்ல மாட்டேன், நீ சொல்லாத. நிதி சுனிதி அப்பா அம்மாவுக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் பத்தி சொல்லல. ஆனா ஒரு நாள் அவங்க கிளாஸ் டீச்சர் அவங்க அம்மாவை மார்க்கெட்ல சந்திக்கிறாங்க. பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் பத்தி சொல்றாங்க. அப்ப அவங்க அம்மாவுக்கு தெரிய வருது ரொம்ப நாளா அவங்க சந்திக்க விரும்புறாங்கன்னு. உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு உங்க டீச்சரை பார்த்த. இவங்க 2 பேரும் ஏன் சொல்லனா இவங்க கிளாஸ மாத்திடுவாங்கன்னு. இப்ப இவங்க சின்னவங்க, வளர்ந்த பிறகு கூடவே இருக்கணும்னா? மம்மி, நாங்க 2 பேரும் கூடவே இருப்போம். ஹா மம்மி, நாங்க எப்பவும் கூடவே இருப்போம். ஒன்னும் பிரச்சனை இல்ல, பசங்கம்மா பெருசானதும் புரிஞ்சுப்பாங்க. காலப்போக்குல 2 பேரும் வளர்ந்துட்டாங்க. 2 பேருக்கும் நல்ல வீட்டு சம்பந்தம் வந்தது. நிதி சுனிதியோட அம்மா அப்பா நினைச்சாங்க 2 பேருக்கும் நல்ல சம்பந்தம் பார்க்கணும்னு. நிதி ஸ்கூல்ல டீச்சரா இருந்தா, சுனிதி பேங்க்ல வேலை பார்த்தா. 2 பேருக்கும் நல்ல சம்பந்தமா வரும். ஆனா நிதி சுனிதி 2 பேரும் அதை வேணான்னு சொல்வாங்க. என்னாச்சு நிதி? பையன் நல்லா தானே இருந்தான்,
அப்புறம் நீ எதுக்கு அவனை பிடிக்கலன்னு சொன்ன? ஒன்னும் இல்ல, எனக்கு பிடிக்கல அவ்வளவுதான். எனக்கு எல்லாம் தெரியும். இது உங்க 2 பேரோட பிளான். அதனாலதான் நீங்க 2 பேரும் பிடிக்கலன்னு சொல்றீங்க. இப்படி இருந்தா எப்படிங்க? நீங்க 2 பேருக்கும் சம்மந்தம் பாப்பீங்க, இவங்க வேணான்னு சொல்லுவாங்க. ஹலோ, சொல்லுங்க. ஓ அப்படியா, தேங்க்யூ சோ மச். ரொம்ப உதவி பண்ணிருக்கீங்க. நான் உங்களை நாளைக்கு காலையில பஸ் ஸ்டாப்ல சந்திக்கிறேன். சரி, ஓகே ஓகே. என்னாச்சு நிதி, இவ்ளோ சந்தோஷமா இருக்க? யாரோட போனு? காத்தால பஸ் ஸ்டாப்ல பர்ஸ தொலைச்சிட்ட. அவசரமா இருந்த, பாத்துக்கல. வீட்டுக்கு வந்ததும் இப்படி ஆயிடுச்சு. உனக்கு சொல்ல மறந்துட்டேன். என் பர்ஸ சௌரப்ங்கிற ஒருத்தர் எடுத்து வச்சிருக்காங்க. அவங்க கார்டுல என்னோட பேரை பார்த்து எனக்கு கால் பண்ணாங்க. காத்தால பஸ் ஸ்டாப்ல என்ன பார்த்து அவங்க கொடுத்துடுவாங்களா? நல்லதா போச்சு. இந்த காலத்துல பர்ஸை திருப்பி கொடுக்கற ஆளுங்க எங்க இருப்பாங்க? அடுத்த நாள் நிதி சௌரப்ப பாக்குறா. சௌரப் பர்ஸ குடுக்கறா. மெல்லமா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க அவங்க. நிதிக்கு சௌரபோட குணம் ரொம்ப பிடிச்சிடுச்சு. ஒரு நாள் சௌரப் நிதிக்கு சொன்னா, நிதி, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. சௌரப், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சாரி, என்னை மன்னிச்சிடு. நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஆனா கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஆனா நிதி, ஒரு விஷயம் மட்டும் சொல்லு, என்ன வேணான்னு சொல்ல காரணம் என்ன? சௌரப், நான் காரணம் சொல்ல முடியாது. லேட் ஆகுது, நான் போகணும். நிதி சௌரப காதலிச்சா, ஆனா சௌரபோட அதிகமா தங்கச்சி மேல பாசமா இருந்தா. நிதி சௌரப கல்யாணம் பண்ண மறுத்துட்டா. வீட்டுக்கு வந்துடுறா. கொஞ்ச நாளா நிதி சோகமா இருக்கா. சுனிதி இதெல்லாம் கவனிச்சா. நிதி, எனக்காக நீ உன் காதலை ஏன் விட்டு கொடுக்கற? நீ சௌரப கல்யாணம் பண்ணிக்கோ. இல்ல சுனிதி, நாங்க 2 பேரும் எப்பவும் ஒன்னா இருப்போம்னு சத்தியம் பண்ணிருக்கோம். அதனால நாங்க கல்யாணம் பண்ணா ஒரே வீட்ல தான் கல்யாணம் பண்ணணும். இரட்டைகளோட. நாங்க இரட்டை பசங்க கல்யாணம் பண்ணிக்கணும். அவங்க பொண்ணுங்களோட பேச்ச அம்மா அப்பா கேக்குறாங்க. ரொம்ப கவலைப்படுறாங்க. நிதி சௌரப் சந்திச்சு கொஞ்ச நாள் ஆயிருந்தது. ஒரு நாள் நிதி அவளோட ரூம்ல கவலையா இருந்தா. அப்ப அவளுக்கு சௌரபோட போன் வருது. சௌரப், நான் உனக்கு சொன்னேன் இல்லையா, உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, பர்சனல் காரணம் இருக்குன்னு. நிதி, நான் உனக்கு ஃபோன் பண்ணதுக்கான காரணம், உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். நான் இன்னைக்கு என் ஃபேமிலியோட சேர்ந்து பொண்ணு பார்க்க போயிருந்தேன். பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. என் ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கும் பிடிச்சிருக்கு. ஓ அப்படியா? பொண்ணை பிடிச்சிருக்கா? நல்ல விஷயந்தா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓ ஓகே, பாய், வைக்கிறேன். நிதி கண்ல தண்ணி வருது. அப்போ அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. நிதி, சுனிதி எப்பவும் ரெடி ஆயிட்டா. உங்க அத்தை வீட்ல ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, லேட்டா போனா நல்லா இருக்காது. அம்மா, நான் கட்டாயமா வரணுமா? எனக்கு உடம்பு சரியில்லை. நிதி, பாரு, இந்த சேலை கட்டி முதல்ல சோகமா இருக்க. அதுல நீ வேற டிராமா பண்ணாத. சீக்கிரமா சேலை கட்டி ரெடியாவு. நிதி சுனிதி ஃபங்க்ஷனுக்கு போக தயாராகிறாங்க. அப்போ அவங்க அப்பா சில பேரோட உள்ள வராங்க. வாங்க வாங்க அண்ணன், வாமா. எங்க வீட்டை தேடி கண்டுபிடிக்க உங்களுக்கு எந்த கஷ்டமும் ஏற்படலையே. நிதி பாக்குறா, அவ முன்னாடி சௌரபும் அவங்க வீட்டாளுங்களும் இருக்காங்க. ஆனா சௌரபோட பாக்க அவன மாதிரியே இன்னொரு பையன் நின்னுட்டு இருக்கான். சௌரபோட இரட்டை மாதிரியே இருந்தா. அங்கிள், இவன் என்னுடைய தம்பி கௌரவ். நேத்து தான் லண்டன்ல இருந்து வந்தான். ஓ அப்படியா? உங்க அப்பா உங்களை பத்தி எனக்கு சொல்லியிருக்காரு. வணக்கம் அங்கிள். அண்ணன், அது எங்க 2 ரெட்டப்பிறப்பு பசங்களுக்கான பொண்ணு கிடைச்சிருக்கு. நாங்க இது நடக்கும்னு யோசிச்சு கூட பாக்கல. ஆமாங்க, 2 பேரும் எவ்வளவு அழகா இருக்காங்க இல்லையா? சௌரப், இதுல நிதி யாருப்பா? அதுவரை நிதிக்கும் சுனிதிக்கும் ஒண்ணுமே புரியல. அத்தை வீட்ல ஃபங்க்ஷன்ங்கிறது ஒரு நாடகம்தான். சௌரப் பொண்ணை பார்க்க போயிருந்தான்னு ஃபோன் பண்ணிருந்தா. உண்மையாவே அந்த பொண்ணு நிதிதா. நிதி சுனிதியோட அப்பா எல்லாம் சொல்றாங்க. ஒரு நாள் நிதியோட போனுக்கு சௌரபோட போன் வந்திருந்தது. அப்போ அவ அங்கில்ல. நிதியோட அப்பா போனை எடுத்தாங்க. அப்போ அவங்க நிதி சுனிதி ட்வின்ஸ் அப்படின்னு, அவங்க ட்வின்ஸை தான் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு சௌரப்க்கு இது பத்தி தெரிய வந்தது. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, சௌரவ் கௌரவ் கூட ட்வின்ஸ் தான். ஆனா சௌரவ் கௌரவ் நினைக்கல அவங்க ட்வின்ஸை தான் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு. ஆனா அவங்க தலையெழுத்து அப்படிதான் இருந்தது. இந்த சம்பந்தத்தால எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நிதி சுனிதி 2 பேரும் கட்டி பிடிச்சாங்க. அவங்க சந்தோஷத்துக்கு எல்லையே இல்ல. ஒரே மண்டபத்துல நிதி சுனிதிக்கு கல்யாணம் நடக்குது. ரொம்ப கிராண்டா அந்த இரட்டையரோட கல்யாணம் இரட்டையரோட நடக்குது. Thanks for watching.